ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நார்த்தங்க ஊறுகாய் வந்து நிறைய நார்த்தங்க தீயல் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். நம்ம வீடியோஸை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதேமாதிரி வேறு ஸ்டைலில் நாகர்கோவில் கல்யாண வீட்டில் எப்படின்னு வந்து நார்த்தங்காய் தீயல் செய்யலாம்னு பார்க்கலாம். அப்போ நான் வந்து நார்த்தங்காவை என்ன பண்ணிட்டேன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 மினிட் வச்சு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதேமாரி நல்ல ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் சொல்லுவாங்கள்ல, நல்லெண்ணெய் இல்லாட்ட தேங்காய் எண்ணெய், அப்போ தான் டேஸ்ட் வரும். கொஞ்சம் கடுகு, வெந்தயம் இந்த ரெண்டும் நல்லா இந்த பொட்டிச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் நல்ல சின்ன வெங்காயம் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சேர்க்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால நான் வந்து நல்ல சின்ன வெங்காயம் என்ன பண்ணியிருக்கேன்னா உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ இது நல்ல அந்த ஃப்ளட்டர் மாதிரி வரும்ல, அந்த ஒரு மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை சேர்க்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம வந்து இஞ்சியும் பூண்டையும் லைட்டாக இடிச்சுக்கோங்க. நான் இதில் என்னெல்லாம் போட்டேன்னா இஞ்சி பூண்டையும் இடித்து வச்சுட்டேன், சின்ன வெங்காயம் போட்டேன், கருவேப்பிலை நல்ல ஒரு கத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இவ்வளோத்தையும் போட்டாச்சு. நம்ம அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து நிறைய இது பார்த்திங்கன்னா சதைச்சி வச்சுருப்பாங்க, சிலவங்க முழுசாகவும் போடுவாங்க. எனக்கு கொஞ்சம் சதைச்சி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுக்கும் பார்த்துக்கோங்க, பூண்டுலேயும் இஞ்சிலையும். அதனால நல்லா இடித்து அதையும் போட்டேன்னு பார்த்துக்கோங்க. இந்த டைம்லேயே என்ன பண்ணிட்டேன்னா உப்பும் போட்டு நல்லா ஸ்லெட்டட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் நம்ம ஆல்ரெடி வேக வச்சாச்சு, அதனால் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதையும் போட்டுட்டு உப்பு, தேவையான உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. தேவையான அளவு என்ன பண்ணுங்கள், புளி தண்ணி, இதுக்கு தேவை புளி. இதில் வந்து இப்போ நார்த்தங்காய் தீயல்னாலே புளி, உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்பு இருக்கும், சிலது பார்த்திங்கன்னா தோர்ப்பு, எல்லாமே அறுசுவை வந்து இதில் தான் தெரியும் பார்த்துக்கோங்க. தீயலில் அவ்வளோ டேஸ்ட்டு. புளி தண்ணியை நம்ம ஊற்றிட்டு நல்ல தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி, சில்லி பொடி எல்லாம் நம்ம போடணும் அவசியம் இல்லை. சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்க போடுறது வந்து மஞ்சத்தூளும் சாம்பார் பொடிக்கும். ஏன்னா சாம்பார் பொடியில் எல்லா பொடிகளும் மிஸ் ஆகிருக்கும்ல, அதனால அதோட என்ன பண்ண டேஸ்ட்னஸை வந்து நல்லா கூட்டி தரும். அதுக்காக தான் சாம்பார் பொடி போடுறாங்க. ஸோ நம்ம இப்போ சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். இந்த டைமில் தான் உப்பு எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் காயப்பொடி இவ்வளோத்தையும் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டு தண்ணி தேவையான இந்த அளவுக்கு போதும். அதுக்கப்புறம் மூடி வச்சு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். நான் தொட்டு பார்த்தா உப்பு கரெக்டாக இருந்து, காரம் கரெக்டாக இருந்து, புளிப்பு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஜஸ்ட்டு நம்ம வந்து மூடி மட்டும் வச்சு நல்லா வேக வைக்க போகிறோம். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட மனம் தெரியும். லாஸ்ட்டாக கூட நம்ம கருவேப்பிலையும் போடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாகர்கோவிலில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் அதாவது கல்யாண வீட்டில் பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டோ எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் இந்த தீயல் இல்லாமல் இருக்காது. சர்ச்சு ஃபங்க்ஷனு, ஏதாவது பால் காய்ப்பு, எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நீங்கள் போய் பாருங்கள். கோயில் திருவிழா இந்த மாதிரிலாம், கோயில் கொடையெல்லாம் சொல்லுவாங்க எல்லாம், அதுமாரிலாம் இருக்கும்போதெல்லாம் இந்த தீயல் எப்படி வைப்பாங்க. இதை சும்மாவே வீட்டில் வந்து நார்த்தங்காய் கடைக்கு சீசனில் தீயல் வச்சு வீட்டில் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா அப்படி தான் தீயல் வச்சுருவாங்க. அப்படி இல்லைன்னா நார்த்தங்காய் வீட்டில் மரமே உண்டு. அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் தீயல், நார்த்தங்காய் ஊறுகாய் எல்லாமே வச்சு பண்ணி வச்சுருவாங்க. இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க. இதேமாரி நல்ல ஒரு ரெசிபியோடு வேறு வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்க வரேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.